வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ இந்த ஆதார் ரிலேட்டடாக நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. அது ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணணுன்னே தெரில. ஓகே, இப்போ புதுசாக தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷத்தில் இருந்தால் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணணும், ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஆதார் கார்டு இருந்தாலுமே அதில் கொடுத்துருந்த மொபைல் நம்பர் இப்போ அவங்கக்கிட்ட இருக்காது. மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆதாரில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஆனால் அப்டேட் பண்ணுறதுலையுமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு சில அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ், அதாவது கண்ணில் வந்து ஒரு சிலருக்கு டிசேபிலிட்டி இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இதில் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறப்போ ஐ பிளிங்க் பண்ணணும், அப்போ தான் வந்து ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகும். அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து அவங்களால பண்ணவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஆதார் கார்டு வச்சு தான் அப்ளை பண்ணணும்ன்ட்டு அவங்க வந்து கேட்கவே இல்லை. ஓகே, ஆல்டர்னேட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ அதில் டு யூ ஹேவ் ஆதார் கார்டு அப்படிங்கக்கூடிய இடத்துல எஸ் கொடுக்காம நோ கொடுங்க. ஓகே, நோ கொடுத்தீங்கன்னா நிறையா டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ரா கேட்கும், அவ்வளோதான். இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸுக்கு போகிறப்பவும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்போ, அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி போகிறப்போ இதெல்லாம் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இதில் என்ன டாக்குமெண்ட்ஸ்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ளீஸ் அப்லோட் நேம் ப்ரூஃப்னு கேட்டிருக்காங்க. நேம் ப்ரூஃபுக்கு அதுவே ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு அந்த மாதிரி என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அது பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லைனா டிசியாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை கெசட்டட் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுலேயும் ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருந்து மொபைல் நம்பர் அப்டேட் ஆகலாட்டா கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்டிருக்க அந்த எக்ஸ்ட்ரா ப்ரூஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகே, ஸோ மற்றபடி இதில் கண்டிப்பாக ஆதார் கொடுத்து தான் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் என்னால் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க நோ கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. இந்த காரணத்துக்காக நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். முடிஞ்சளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.